கைஸ், ஃபினான்ஷியல் நாலேஜ் சீரீஸில் இன்றைக்கி டே 1. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டிங் அண்ட் சேவிங் பற்றி பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே டே டு டே லைஃப்பில் நிறைய எக்ஸ்பென்ஸ் ஆகும். பட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபியூச்சரை செக்யூர் பண்ண பட்ஜெட்டிங் அண்ட் சேவிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதை பற்றி உங்களுக்கு நான் ஈஸியாக சொல்கிறேன். வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பட்ஜெட்டிங் அப்படின்னு நான் சொல்லிடுறேன். பட்ஜெட்டிங் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஒரு பட்ஜெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். உங்களோட மந்த்லி சேலரி எவ்வளோ ஆகுது அண்ட் எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ், ஐ மீன் எப்படின்னா உங்களோட வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி எவ்வளோ ஆகுதுன்றதை வந்து பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ணணும். ஸோ அந்த எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸை கேல்குலேட் பண்ணிவிட்டு நீங்கள் மிச்சம் இருக்க அமௌண்ட்டை தான் வந்து பார்த்தீங்கன்னா சேவிங்ஸ் அண்ட் லெக்ஷர்னு சொல்லுவாங்க. சேவிங்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி நீங்கள் சேவ் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு, அண்ட் லெக்ஷர்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கிடையாது. உங்களோட என்டர்டைன்மெண்ட் பர்பஸ், இல்லை உங்களுக்கு ஹாபி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஒரு நல்ல ஹோட்டலில் சாப்பிட்ணும், இந்த மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா லெக்ஷர். இப்போ நம்மளோட இன்கம்மை வந்து பார்த்தீங்கன்னா 3ஆக டிவைட் பண்ணிக்கலாம். 50 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட எசென்ஷியல் எக்ஸ்பென்ஸ் ஆகிடும். ஐ மீன் என்னென்னா அந்த டிரான்ஸ்போர்ட்டு, ஃபுட்டு, வீட்டு வாடகை, அதர்ஸ், ஓகேவா. அண்ட் ரிமைனிங் 50%ல் 30% வந்து பார்த்தீங்கன்னா லெக்சருக்கு யூஸ் பண்ணுங்கள். லெக்சர்னால் நான் சொன்ன மாதிரி என்டர்டைன்மெண்ட், ஹாபி, ட்ராவல், அது மாதிரி விஷயம். அண்ட் ரிமைனிங் 20% தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட். உங்கள் எக்ஸ்பென்ஸை நீங்கள் எப்படி ட்ராக் பண்ணணும்னா உங்களோட மந்த்லி செலவை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டில் கிளியர் அண்ட் கட்டாக வந்து பார்த்தீங்கன்னா டாப் டு பாட்டம் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, ₹1 செலவு பண்ணாலும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அதில் எழுத போகிறீங்க. அதில் எழுதிட்டு நீங்கள் மந்த் எண்டில் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அது எது வந்து பார்த்தீங்கன்னா அன்னெசரியாக வந்து செலவு பண்ணிட்டு இருக்கோம் அப்படி சொல்லிட்டு. இந்த மாதிரி எவ்ரி மந்த் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பட்ஜெட்டை பிளான் பண்ணி நீங்கள் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறதை எழுதி வச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சருக்கு நல்லா யூஸ் ஆகும். ஸ்மார்ட் சேவிங்ஸ். இப்போ உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களோட எமர்ஜென்சி ஃபண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி ரெடி பண்ணுங்கள். எமர்ஜென்சி ஃபண்ட் என்னன்னு தெரியலனா கீழே எமர்ஜென்சி ஃபண்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களோட கோல்ஸை வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ண போகிறீங்க. அது வந்து ஷார்ட் டேர்ம் கோல்ஸாக இருக்கலாம், லாங் டேர்ம் கோல்ஸாக இருக்கலாம். இப்போ ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்னால் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஏரியா இல்லை பர்டிகுலர் கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்ச பொருள் வாங்குறது, கேஜெட்டாக இருக்கலாம், இல்லை வண்டியாக இருக்கலாம், இல்லை டிவியாக இருக்கலாம், இது வந்து இருக்கலாம். நீங்கள் சேவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் அமௌண்ட்டை சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்டியாக சூஸ் பண்ணிக்கோங்க. எஃப்டினா ஃபிக்ஸ்டு டெபாசிட். இது நான் எதுக்கு சொல்லணும்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் சேவ் பண்ணாலும் ஒரு இயருக்கும் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் சேவிங்ஸ் இல்லாமல் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னு ஒரு சின்ன அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆடப் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிறு துளி பெருவெள்ளம்னு சொல்லுவாங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிசிப்ளினாக கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃபோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து டிஸ்கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்து உங்களோட சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் போடுற எஃபர்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபியூச்சரை வந்து செக்யூர் பண்ணும். இன்றைக்கி வந்து ஃபினான்ஷியல் சீரீஸோட பார்ட் 2 வீடியோ போட போகிறேன். அது வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிங் பற்றி தான், ஓகேவா. ஸோ என்னோட ஃபினான்ஷியல் நாலேஜ் சீரீஸை மிஸ் பண்ணக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா க்ரோ வித் செல்வம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.